வணக்கம் ஜெயர்பாலு சார். வணக்கம் கார்த்திக் சார். பிக் பாஸ் ரொம்ப பரபரப்பாக இப்போ முடிகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை பிக் பாஸ் எப்போ முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் இந்த சீசன் 7 இருக்குது அப்படின்றது நம்ம சோஷியல் மீடியாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யார் டைட்டில் வின்னராக இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. யார் டைட்டில் வின்னராக இருந்தாலும் ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அது இவங்க இதனாலே இவங்க பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு சீசன்லையும் இவங்க தான்றது ஓரளவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் இந்த சீசனில் யாருன்றது தெரியறதே ஒரு இதுவாக இருந்திருக்கு. யாராக இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அதில் பெரிய விருப்பம் கிடையாதுன்ற ஒரு மாதிரியான கமெண்ட்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் இதில் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது இவங்க தான் டைட்டில் வின்னராக இருப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்கு. அது யார், என்ன ரீசன், எதனால் அவங்க டைட்டில் வின்னராக இருப்பாங்கன்ற ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. ஆமாம், இந்த இதுக்கு முன்னாடி இல்லாத அந்த பிக் பாஸ் சீசன் இந்த 7 ரொம்ப ஏகப்பட்ட ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் கமலஹாசனே வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போய் சிம்பு கொண்டு வந்துடுங்க ரேஞ்சுக்கு வந்தாச்சு. பிக் பாஸுக்கு ஒரு பெரிய பலமே கமல் தான். இவர் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு உட்காந்து 1 மணி நேரம் கூட பார்க்க மாட்டேன்றாரு. கடைசியாக யார் சொல்கிறதையும் மண்டபத்துக்கு சொல்கிற கேட்டுன்னு இவர் நிறைய இவர் சொந்த கதை புத்தகம் படிச்சிங்களா இப்படியா உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஆரம்பித்து முடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்புறம் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்ததில் தான் ஒரு பெரிய பலமான எதிர்ப்பு உண்டாச்சு. ரெட் கார்டு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நான் கிடைக்கிற இதோட நானும் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் போய் அந்தந்த எபிசோடை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வாரத்தோட அந்த ஃபைனல் வந்துற போது அது யார் அந்த ஃபைனல் வின் பண்ணுவாங்கன்னு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பரபரப்பு இப்போ இல்லை. இல்லை பரபரப்பு இருக்கும். இன்னொரு பக்கம் இவங்க தான் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியும். பார்க்குற எல்லாருக்குமே இவராக தான் இருக்கும், இவர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா சில நேரத்தில் அது இவராக இருக்கும்னு நினச்சி இவர் மாறுவோம், அப்போ ஒரு அப்செட் ஆவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. சொல்லணும்னா பிக் பாஸ் 6ன்னு நினைக்கிறேன் அசீம்னு ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவர் வின் பண்ணதாக இருக்கட்டும். இப்போ ஆரி வின் பண்ணும்போது எல்லாருமே விருப்பப்பட்டாங்க அவர் தான் வின் பண்ணணும் அப்படின்றது மாதிரி. ஆனால் இந்த சீசனில் யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, யார் மேலேயும் ஒரு விருப்பமும் இல்லை. அப்படி இருந்தாலும் யாராவது ஒருத்தருக்கு இந்த சீசன் டைட்டில் வின்னர் கொடுத்தே ஆகணும். அந்த டைட்டில் வின்னர் யாராக இல்லை, நான் கூட யாரையும் யூகிச்சேன். கடைசியில் நான் கேள்விப்பட்டது இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு 99.9% அப்படின்னு ஒரு நபர் சொன்னது ஏறக்குறைய அவங்களுக்கும் பார்வையாளருக்கும் தெரிஞ்சிருக்கும். விஜய் அர்ச்சனா. ஓகே, விஜய் அர்ச்சனா. ஆமாம், விஜய் அர்ச்சனா. என்னையா அது அப்படின்னு எங்கே சுற்றி எங்கேயோ ஆரம்பித்து விசித்ரா அப்படி இப்படிலாம் விசித்ராலாம் டாப் 3ல கூட வரல அப்படின்ற மாதிரி ஒன்று டாக் போயிட்டு இருக்கு. டாப் 3ல வரல. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ஏஜ்டு ஒரு கண்டஸ்டன்ட் இவ்வளோ நாள் இருந்ததே பெரிய விஷயம் தான். எந்த பிக் பாஸ் சீசனாலும் இது இருந்தது. அவங்களுடைய இது என்னன்னா உள்ள 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள தொடர்ச்சியாக வச்சிருக்க மாட்டோம். பூமர்னு அனுப்பிச்சு விட்டுறது. ஏதாவது ட்ரோல் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொன்றையும் பார்த்துக்கலாமே. அவர் மோகன் வைத்தியாவா? ஆமாம், அவர் உடனே இன்ஸ்டன்ட்டா அட வச்சுலாம் கொண்டு போய் இது பண்ணியிருக்காங்க. இதுல கூட பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் பாவா செல்லதுரை இப்போ என்னை விட்டுருங்க, நான் போய் ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்கேன், நான் கிளம்பிடுறேன் மண் கிளம்புது இதுதான். ஆனால் இவ்வளோ இதுலையும் தாங்கிக்கிட்டு இவங்களுக்கு ஈடு கொடுத்து இருந்த விசித்ராவை பாராட்டலாம். அவங்களுக்கான ஒரு சினிமா அனுபவம்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாண்டி வந்திருக்காங்க. அதை தாண்டி அந்த சமயத்தில் பேசின ஒரு விஷயம் கூட கான்ட்ரவர்சி ஆகிடுச்சு. ரைட், ஓகே. அதுன்னு இப்போ எல்லாருடைய கவனம் என்ன விஜய் அர்ச்சனாவுக்கு எப்படி அப்படின்ற ஒரு விஷயமா இப்போ நிற்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மணி தினேஷ் ரன்னரா இதில் யார் வருவாங்க அப்படின்னு ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, விஷ்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நான் தான் டைட்டில் வின்னர் ஆகணும், கையெல்லாம் முடிச்சு என்னை தான் தூக்காருன்ற ஒரு கனவுல இருக்காரு. மாயா கூட ஒரு டஃப் கண்டஸ்டன்ட் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களாம் டாப் 3ல இல்லை. அவங்களாம் இல்லை. நேற்று ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த பணப்பட்டியோட பூர்ணிமா ரொம்ப புத்திசாலித்தனமாக அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா, எப்போவோ கிடைக்கிற பலாக்காய்க்கு இப்போ கிடைக்கிற கலாக்காய் அவ்வளோ மேலுன்ற அளவுக்கு அவங்களும் ஒரு சம்பவம் பண்ணாங்க சார். அவங்களும் கேப்டன் சமாதிக்கு போயிட்டு அப்படியா? ஆமாம், காட்டிட்டாங்க. அடடா, நான் பார்க்காது போய் காட்டிட்டாங்க. சூப்பர். வரவங்க பூரா நேரம் ஈவிபி விட்டு கோயம்பேடு வந்துடுவாங்க. அவங்களுக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, நெகட்டிவிட்டி இருந்துச்சு. இப்போ அங்கே போனோன்னே அது எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா? நான் கூட அந்த விஜய் அர்ச்சனான்னு குழப்பமாகவே இருந்தது எனக்கு கூட. அர்ச்சனான்றதுல என் நண்பர் கூட எந்த அர்ச்சனாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். ஒரு சில மாதங்களுக்கு முன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பரபரப்பாச்சு. ஒரு ஃபோட்டோ, ஒரு பிக் ஒன்று. வைரமுத்து ஒரு பெண்ணோட தலையில் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு சோஷியல் மீடியா கீழே பார்த்தீங்கன்னா சின்மயோடைய ஒரு கருத்து ஒன்று இருக்கும். ஆமாம், வைரமுத்து ஃபோட்டோ எங்கே போட்டாலும் சின்மயி இருப்பாங்க. வைரமுத்தன் டைட்டில் இருந்தாலும் சின்மயி இருப்பாங்க. அது ஃபோட்டோ பார்த்த உடனே பரபரன்னு நீ எப்படிமா ஆண் துணை இல்லாமல் போன, பெண் துணை இல்லாமல் போன, இவர்கிட்டலாம் ஜாக்கிரதையாரு
அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அட்வைஸ்லாம் போட்டு டேக் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு அந்த டேக்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்து ஒரு தமிழ் பேராசிரியர், ஆரம்பத்துலேருந்து பாரதியார் கவிதையை அறிமுகப்படுத்தி படிக்க வச்சு பாரதியார் கவிதையிலிருந்து தொடங்கி வைரமுத்து அவருடைய நூல்களை எங்கள் அப்பாவும் படிப்பார், எனக்கும் வந்து கொடுத்துருக்காரு. அதை படித்து நான் வந்து ஒரு பெரிய பிம்பம் அவர் மேலே எனக்கு உண்டு. அதனால தான் நான் ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கும்போது அவர் பார்த்தப்போ நான் சொன்ன உடனே நல்லா இருமான்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லைன்ட்டு அது ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதுதான் விஜய் அர்ச்சனா அப்படின்னு சொன்ன பிறகு தான் ஓ இதுதானா அப்படின்ட்டு அவர் தெளிவாயிட்டார். வந்து ஓகே, என்ன சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்க அப்பா பேர் ரவிச்சந்திரன் நினைக்கிறேன். இந்த கோவிலம்பாக்கமோ மடிப்பாக்கமோ ஏதோ ஒரு ஏரியாவில் ஒரு சாதாரண ஒரு தமிழ் பேராசிரியர். ஆமாம், ரெண்டு வீட்டுக்கெல்லாம் வந்துருந்தாங்க, அந்த கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. ஆமாம், சொல்லியிருந்தாரு அவர். இருந்தார். தமிழை காட்டி வளர்த்துருக்கிறார். 2 மகள்லாம். இவங்க என்னென்னா அந்த அர்ச்சனாவுக்கு வந்து இந்த டிவி பார்த்து டிவியில் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்வம். அந்த ஆர்வம் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆர்வம்னா, தன் மகள் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும், முதல்ல மருத்துவர் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் அப்புறம் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி எதில் பிஇ படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, உங்கள் விருப்பம் என்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டப்போ இந்த ஆதித்யா தொலைக்காட்சியில் நீங்கள் டப் மேஷ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வந்து அதை ரிலே பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இதுனா இவங்க ஃபோனை வச்சு ஒரு டப் மேஷ் பண்ணி அனுப்பிச்சோடனே அது வந்துடுச்சு. அது டிவியில் வந்துட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசை ஏற்கனவே இருக்கிற ஆசை இன்னும் வந்து அதிகமாகிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு அதே டப் மேஷ் போட்டி ஒன்று நடக்குது. அதில் போய் நான் வந்து போட்டியாளராக கலந்துக்கிட்டேமான்னு வீட்டில் வேணான்றாங்க. குறிப்பாக அவங்க அம்மா ஓகேன்னு சொல்கிறாங்க. இவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் பேராசிரியர், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஒரு நபரும் கூட வந்து அவர். அதெல்லாம் வந்து நான் பிஇ படிச்சுட்ருக்கீங்க, பிஏ படிக்கணும், நீ பிஏ அடுத்து வந்து இன்ஜினியரிங் படி, வேறு எதுனா மேல்கொண்டு படிக்கிறதா இருந்தால் படி, ஃபாரின் போகிறதா இருந்தால் கூட போய், இது வேணாம் அப்படின்றாரு. ஒரே ஒரு இது போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. போய் கலந்துக்கிறாங்க, கலந்துக்கிட்டுனா அது வின்னராக ஆயிடுறாங்க. இதுதான் ஒருத்தர் எதை நினைக்கிறாரோ அதற்கான பாதை வந்து அவங்களுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்றது ஒரு இயற்கை. அது வந்து அதே சேனலில் ஆங்கரா ஆகுறாங்க. ஆங்கரா மாதிரி அந்த பண்ணுற அந்த விதம், அந்த பேசுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் சின்ன சின்ன சேனல்களில் ஃப்ரீலான்ஸராக ஆங்கராக பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஜவுளி கடைன்னு கூட சொல்லுவார், ஒரு பொட்டிங் ஷாப். அதில் போயிட்டு காஸ்டியூம்ஸ், இவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் எடுக்கிறாங்க, ஒரு லேடி நடத்துகிறாங்க. எனக்கு நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் போட்டிங்களா இது நல்லா இருந்தது, இந்த நிகழ்ச்சியில் போட்டிங்களா இது பிரமாதமாக இருந்ததுன்னு அவங்க சொல்லி செலக்ட் பண்ணி கொடுக்க இவங்க போட்டுட்டு வராங்க. அங்கே தொடர்ச்சி எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வராரு. இவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. யார் அந்த நடிகர்? அவர் கலையரசன், மெட்ராஸ் கலையரசன். அன்புன்னு சொன்னதான் தெரியும். மெட்ராஸ் கலையரசன் வந்து என்ன அப்புறமா பார்த்தா சீன் ட்விஸ்ட் இங்கே தான். அந்த கடையை மெட்ராஸ் கலையரசன் தான், அவங்க மனைவி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, அவங்களோட மனைவி. அது அவங்க எதுவும் சொல்ல காணும், எங்கள் வீட்டுக்காரங்க நடிகர் எதுவும் சொல்ல. இவங்க அர்ச்சனாவுக்கு ரொம்ப இதுவாகி மகிழ்ச்சியாகி சார் ஃபோட்டோ எடுத்துப்போன்னு சொல்லி செல்ஃபி கிளிப்லாம் எடுத்து இவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. அவருக்கு டேக் பண்ணுறாங்க. அதை அவர் ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ண உடனே ஒரு ஃபோன் கலையரசனுக்கு வருது. இப்போ இந்த பொண்ணு டேக் பண்ணியிருக்கீங்களே, இது போட்டிருக்கீங்களா உங்கள் சோஷியல் மீடியாவில் யார் அப்படின்னா, இல்லை எங்கள் ஒய்ஃபுடைய கடையில் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வாங்குவாங்க, ஆங்கராக இருக்காங்க சேனலில் அப்படின்னா, என்னுடைய சீரியலுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தேவை கலை அப்படின்னு. அந்த பென்னட் ஆமாம், ராஜாராணி 2 சீரியல். இல்லை நான் நம்பர் கொடுக்குறேன்னு நீங்கள் பேசிக்கங்க அப்படின்னு நம்பர் கொடுத்து பேசணுன்னு சீரியல் வாய்ப்பு வருதுன்னு முதல்ல எங்கள் அப்பா அம்மாவை கேட்கணும். இது பண்ணுறதுக்கே எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கலை அப்படின்போது அப்பா தலைகண நிற்கிறாராங்க. அதெல்லாம் சீரியல் பக்கம்லாம் போயிடவே கூடாது, இதை இவ்வளோ தூரம் கொடுத்ததே உனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு திரும்ப வந்து பாரதியாரை மேற்கோள் காட்டி, நீங்கள் பாரதியார் கவிதை மட்டும் படிக்க சொல்கிறீங்கல்ல, அவர் பெண்ணடிமையெல்லாம் கூடாதுன்றாருல்ல, இதெல்லாம் எப்படி நியாயமா அப்படின்னு அவருடைய வீக்னஸ்ஸே அங்கே. நாங்கள் அப்பா ஒரு பாரதியார் மீது மிக தீவிரமான ஒரு பற்றாளராக இருந்தது. உண்மை தானே, பாரதியே சொன்ன பிறகு என்ன, நாம் ஏன் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணை வந்து பூட்டி தான் வைக்கணுமான்னா, சரி பண்ணுமா ஜாகிரதையாக பண்ணு அப்படின்றாரு. இவங்க போய் கதை கேட்குறாங்க. ராஜாராணியில் ஒரு வில்லி கேரக்டரான்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னி கேரக்டரு, கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டரு, முதல்ல தயங்கி வந்துட்டு பிறகு அந்த டைரக்டர் தொடர்ச்சி அது பண்ணுறாரு. இந்த கேரக்டர் நீங்கள் ரொம்ப ஆப்டாக இருப்பீங்க, நீங்கள் பண்ணி பாருங்கள், ஒரு 4 எபிசோட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போயிடுங்க, நான் வேறு யாருன்னா கூட அதை ஏதாவது இது பண்ணிடுறேன்னு நடிக்கிறாங்க. ஒரு 4 எபிசோடில் பிரபலமாயிடுறாங்க.
இந்த வில்லி கேரக்டர் அந்த அளவுக்கு பேசப்படுது. அந்த சீரியல் இட்டு சீரியல் வேறு ஆமாம், பேசப்படுது. எங்கே போனாலும் வந்து ராஜாராணி அர்ச்சனா அப்படின்ற அளவுக்கு ஆகிடுது. ஒரு நெகட்டிவிட்டியும் இவங்க மேலே வந்துடுது, ஒரு பிம்பம் வந்து. ஆமாம். நீங்கள் இவ்வளோ சோஷியல் மீடியா இவ்வளோ இது வந்த பிறகு வந்து ஒரு திரையில், ஒரு சின்ன திரையில் ஒரு நெகட்டிவான கேரக்டர் நடிக்கிறவங்கள நெகட்டிவாக பார்க்குற ஒரு விஷயம் வருது பார்த்தீங்களா. நீங்கள் அந்த காலத்தில் ஒரு சம்பவம் உண்டு. நம்பியார் எங்கேயோ அவுட்டோருக்கு போயிட்டு இருக்கும்போது தண்ணி தாங்க, இப்போ மினரல் வாட்டர் மாதிரிலாம் கிடையாது இல்லைங்களா. அப்போ இறங்கி எங்கேயாவது வீட்டில் தண்ணி கேட்கணும், இல்லைன்னா இவங்க கொண்டு போக காணும். அப்போது ஒரு குடத்தை எடுத்துன்னு வந்து ஒரு டிரைவர்கிட்ட இது மாதிரி தண்ணி கொஞ்சம் கொடுங்கம்மா அப்படின்னு, நாங்களே கஷ்டப்பட்டுன்னு எடுத்துன்னு வரோம், தண்ணியை போய் அங்கே எங்கன்னா வீட்டில் வாங்கிக்கங்கன்னு. உள்ள நடிகர் உட்காந்துருக்காரு அப்படின்னு, எந்த நடிகர் இவர் இறங்கி வந்தோடனே அந்த பானையை தொகுப்படின்னு போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. படுப்பாவி எம்ஜிஆர் அடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு. அது நான் பாத்தியா வந்து நிஜத்துலேயும் இப்படி தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து முகங்கள்லாம் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா முன்னாடி உட்காந்த பிறகும் ஆனால் நெகட்டிவாக நடிச்சா நெகட்டிவாக தான் பார்க்க ஆரம்பிச்சு. அர்ச்சனாவுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்து வெளியே போராடுறதுலாம் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து நல்ல பீக்கில் போயிட்டு இருந்த கேரக்டர் நடிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அது வந்து நின்றுடுறாங்க. ஒரு பெரிய பரபரப்பாகிடுது. ஏன் நின்றுடுறாங்க? ஆளுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க. ஒரு நடிகருக்குள்ள லிவ் டுகெதரில் இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் பிசுபிசு வருது. ஒரு பெரிய படத்தில் கமிட் ஆகிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். அப்புறமா தான் ஒரு சிலர் சொன்னாங்க இவங்க பிக் பாஸில் செலக்ட் ஆக போகிறாங்க, அதுக்காக தான் நிறுத்திட்டாங்க இதை என்ற ஒரு விஷயம். நீங்கள் சொன்னோன்னே இன்னொரு விஷயம், இப்போ லேட்டஸ்ட் ஒரு எபிசோடில் கூட ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க. அது ஃபன்னி டாஸ்க்குன்னு சொல்ல முடியாது, அது பிக் பாஸோட கலக டாஸ்க்குன்னே சொல்லலாம். அதாவது வெளியே இருந்து உள்ளே வந்தவங்க யார் வந்து ப்ரொமோஷன், அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களோட பிஆர் டீமை வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் வச்சாங்க. ஒட்டுமொத்த கும்பலுமே சேர்ந்து அர்ச்சனா அப்படின்ட்டாங்க. யார் சொன்னதுக்கும் அர்ச்சனா பெருசாக இதாக இருக்கட்டும் போனால், விசித்ரா சொல்லும்போது பயங்கர போயிட்டாங்க. நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா அந்த பிஆர் டீம், இன்னொரு பக்கம் டைட்டில் வின்னர் எல்லாம் ஒரு மாதிரி சிங்க் ஆகுது. மேபி இருக்கலாம். அது உங்களுக்கு வந்து அது நான் அந்த இது பார்த்தேன். நான் சொல்ல மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஐடி லீக் வச்சிருக்காங்க. உள்ள இருந்து ஒரு பிஆர் டீம் வச்சிருக்காங்க. இதே வைரமுத்துவிடம் போய் அவங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்க. அதே வைரமுத்து என்கிட்ட சொன்னது என்னன்னா, நமக்கு நாமே பிஆர் ஓவர் இருந்தேன் அப்படின்னு. நமக்கு நாமே பிஆர் ஓவர் இருந்தால் தான் நாம தான் நம்மளை ப்ரொமோட் பண்ணிக்கணும்னு சொன்ன மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே என்ன மாதிரியான விஷயம், டைட்டில் வின் பண்ணணும், காசு பார்க்கணும் அப்படிங்கும்போது ஒரு பிஆர் டீம் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன். யாரும் சொல்லாம விசித்ரா சொல்லும்போது புஷ்குன்னு கோவம் வந்தப்போ, ரைட் அப்போ இருக்கு போல இருக்குது அப்படின்னு எல்லாமே இருக்குதான் செய்யும். வந்து சொல்லுமா அதை வந்து நாசுக்காக கடந்து ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். இருக்கோ இல்லையோ என்னன்னு தெரியாது. ஆனால் அது ஏதோ ஒரு விஷயம், ஆனால் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா இது நார்மல் ஒரு 6 சீசன் பார்த்தவங்க தான், யாருமே வந்து புதுசாக உள்ள வந்தவங்க கிடையாது. 6 சீசன் பார்த்துட்டு எல்லா சீசன் உள்ள வரவங்க. ஆமாம், ஒயிட் கார்டில் தான் உள்ள ஒயிட் கார்டில் உள்ள வந்தவங்க. இப்போ நீங்கள் இந்த பிஆர் டீம் சொல்லும் பொழுது, இப்போ இந்த இது கேப்டன் மெம்பரில் அந்த ஐஸ்வர்யா பொண்ணு வந்து ஒரு பாலியல் சீண்டல் நடந்து அது போட்டு மீறி நினைச்சு சம்பவம் உண்டு. அதே அந்த பொண்ணு வந்து சரக்குன்னு ஒரு படத்தோட ஆடியோ மேட்ச்சில் கூல் சுரேஷ் மாநிலத்துக்கு போடுவாங்கல்ல, அதே செட்டப் தான் தெரியுங்களா. கூல் சுரேஷுக்கு வந்து பிக் பாஸ்க்குள்ள உள்ள சேர்க்கலாமா வேணாம் போது இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணவங்க தான் அவன் கவனத்துக்கு போவோம். இந்த பண்ணதே அதுக்காக தான். அவருக்கு தெரிஞ்சுதான் நடந்தது. அவர் எப்போ வந்து பிஆர் டீம் அவரே ரெடி பண்ணி தெளிவாக பண்ணி உள்ளே போயிட்டாலும், ஆனால் தாக்கு பிடிக்க முடியும் வெளியே வந்தாச்சு. மேபி அது மாதிரி அர்ச்சனாவோட பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஏன் தோணுன்னா, இந்த தூரம் இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்துருக்குதுன்னா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. டைட்டில் வின்னருக்கான அத்தனை இதுவும் அர்ச்சனாவுக்கு தான் இருக்குது. டைட்டில் வின்னர் அவங்க தான் ஏறக்குறைய அது முடிவாயிடுச்சு. ஓகே, கத்திரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்தாங்கன்ற மாதிரி இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிஞ்சிட போகுது. வந்து இந்த வாரம் இல்லாமல் வர வாரம்ல தெரிஞ்சிடும். அப்படின்னு பொங்கலுக்கு முன்னாடி அது முடிஞ்சிடும். முடிஞ்சே ஆகணும் அப்படின்றத எல்லாரோட விருப்பமாகவும் இல்லை, எல்லாரோட விருப்பம் கூட தான். போதுமா நிறுத்துங்கப்பா வேணாம்பா அப்படின்ற அளவுக்கு சீசன் 8 எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு தெரியல. ஆமாம், ஒரு சமயம் கமல் வராரா, சிம்பு வராரா, இனி வரப்போ தான் பார்க்கணும். நிறுத்திட்டீங்கன்னா கூட சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே, நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை இந்த மிக்க நன்றி.